மூஞ்ச தொங்க போட்டுட்டு வந்து நிக்கிறியே, என்ன காரியம் பண்ணி தொலைச்ச? மரியாதையா ஒண்ணு விடாம சொல்லு. அதான் கேக்குறாங்களா, சொல்லி தொலை. நீ வந்து எல்லாத்தையும் நாசமாக்கிட்டியே. வெண்ண தழும்பி வரும்போது தாலி உடைஞ்ச கதையா இருக்கு. உன்னால இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ தெரியல. சும்மா கடந்தவளை தூண்டி விட்டு எல்லா வேலையும் பாருன்னு சொல்லிட்டு கடைசியில் உன் புத்தியால எல்லாம் நாசமா போச்சு. அவன் ஆத்தா பாவம்னு ஓடி போயிட்டான். இன்னைக்கு நான் அந்த கதையை நிக்கிறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நீ தானே. என்னடி சொல்றா? என்ன சொல்றா? அவ சொல்றதெல்லாம் உண்மையா? அந்த அசோக்கு பையா ஓடி போயிட்டானா? சொல்லுடி சொல்லு. வாயில என்ன ஈரமண்ணா போட்டிருக்க? வாய திறக்குறியா இல்ல உன்னை இங்கனே கண்ட துண்டமா வெட்டி போடட்டா? என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? ஐயோ அக்கா, அவன் அப்படி போவான்னு நான் எதிர்பார்க்கல. நான் அவளுக்கு இன்னும் கொஞ்சம் குடைச்சலா இருக்குமேன்னு போய்தான் அங்க போய் சொன்னேன். அவ வந்து இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கத பார்த்து வயிறு எரியட்டும் அப்படின்னு நினைச்சுதான் சொன்னேன். கூட கொஞ்சம் கலகமாயி கடைசியில ஆத்தாக்காரிய ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான்னு நினைச்சு சொன்னேன். ஆனா அவன் பேசின உடனே அவ ஆத்தா, நான் ஆண்டுகிட்டு நின்றுவேன், நீ 1 மணி நேரத்துல வரலன்னா தூக்கல தொங்குவேன் அப்படி இப்படின்னு பேசி எல்லாத்தையும் சிதறடிச்சிட்டா. அவன் ஆத்தா தான் முக்கியம், எங்க அம்மா சொன்னதை செய்வான்னு ஓடிட்டாங்க. இத சொல்லதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நாக்கு கூசணும். எந்த காரியத்தை கையில எடுத்தாலும் அதுல எல்லாத்தையும் யோசிக்கணும். எதுவுமே யோசிக்காம இப்படி ஒரு கூறுகட்டத்தனத்தை பண்ணிட்டு இங்க வந்து நின்னு பேச கூட சரியா? அடியே, உன்னெல்லாம் உசுரடவே விடக்கூடாது. போய் அந்த கட்ட விளக்கு மத்த எடுத்துட்டு வாட்டி. இவ உச்சந்தலையில வச்சு அரன்னு அரையட்டும். அப்போ அது புத்தி வருதான்னு பாப்போம். ஐயோ அக்கா, என்ன மன்னிச்சிரு. நான் பண்ண தப்ப நானே சரி பண்றேன். அவன் மறுபடியும் இவளை தேடி வர்ற மாதிரி நான் பண்றேன். இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? போய் 1 முழம் கயிறு எடுத்து நாட்டுக்கிட்டு நில்லு. பேசுற பேச்சு உள்ளத விட்டுட்டு விட்டதை பிடிக்க போறாளாம். இங்க பாரு, இனிமே இந்த வீட்டு பக்கம் வராத. என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டு நீ பேசுறியா? என்ன புரிஞ்சுக்கோடி, நான் வேணும்னு இப்படியெல்லாம் பண்ணல. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. நான் அவளை போய் பார்க்காம இருந்தாலும் அவளுக்கு சந்தேகம் வந்துடும். அதனால தான் போனேன். போயிட்டு ஏதாவது பேசுமேன்னு ஆரம்பிச்சேன். நான் நினைச்சேன் உன்னை பார்த்த உடனே அவளுக்கு எரிச்சல் வரும், ப்ரெஷர் அதிகமாகி ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆவான்னு. கடைசியில் பார்த்தா இப்படி ஆயிட்டு. எல்லாம் நமக்கு நேர் எதிர்மாதிரம் ஆயிட்டு. என்ன பண்ண சொல்ற? என்ன மன்னிச்சிருடி. அச்சி, இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்லை? அப்படியே அவள் ஆஸ்பத்திரியில் போய் சேர்ந்திருந்தாலும் அந்த பையன் சென்டிமெண்ட்டில் அவளை பார்க்க போய் அப்பவும் நாசமாக தான் போயிருக்கும். அதையாவது யோசிச்சிருக்கணும். கொஞ்சம் கூட யோசனை இல்லாமல் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இங்கே வந்து நிற்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ துணிச்சல் இருக்கணும். ஒழுங்க மரியாதையாக போயிரு. இனிமே எங்கள் மூஞ்சில முழிக்காத. என்ன பண்ணணுமோ நாங்கள் பார்த்துக்குறோம். உன் வேலை உண்டு நீ உண்டுன்னு இருந்தா போதும். உன்னை வச்சுக்கிட்டு எதையும் கிழிக்க முடியாது. மரியாதையா வெளியே போ. தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றேன். ஆனா நீங்க 2 பேரும் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்களா? இனி நீங்களே பண்ணுங்க, நான் ஒன்றும் பண்ணல. போதுமா? ரொம்ப நல்லது, கிளம்பு. கோபத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எந்த மூஞ்ச கொண்டுட்டு இங்க வந்தேன்னு தெரியல. எனக்கு எரிச்சலா வருதுமா. இவளே ஆரம்பிப்பா, கடைசியில இவளே முடிச்சு வச்சிருக்காள. இவளை என்ன சொல்ல? திரும்பவும் அந்த லூசு பையல நம்ம வழிக்கு எப்படி கொண்டு வரேன்னு எனக்கு ஒரு யோசனையா இருக்கு. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா உன்னால முடியும். முயற்சி பண்ணு. சரி, என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடு. இவ ஒரு முட்டா பீசுனா இவ மவ ஒரு முட்டா பீசு. இது ஒரு 2 பேரும் சேர்ந்து நாசமாக்கினது தான் மிச்சம். என்னைக்கு வந்து நிக்கிறா ஒண்ணுக்கும் ஆகாம துப்பு கட்ட கழுத. எனக்கு என்னமோ உன் மகன் வருவானே நம்பிக்கை இல்லை. அவன் கேடு கிட்ட போய் எப்பவோ மாறிட்டான். நீதான் அவன்கிட்ட கிடந்து மல்லிக்கு நிக்கிற.
அவன் வராம மட்டும் இருக்கட்டும். இன்னைக்கு நான் ஒத்த முளை கைத்துல தொங்குறது உண்மைதான். இனிமே இந்த உசுறு இருக்க கூடாது. இப்படிப்பட்ட பிள்ளைய பெற்றதுக்கு இனி என்னடா அவஸ்தைப்படணுமோ எல்லாத்தையும் ஒரே நாள்ல முடிச்சுக்கிறேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏன் இப்படி பேசுறீங்க? நாங்களாம் உங்களை நம்பி தானே இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா எங்களால தாங்கிக்க முடியுமா? அவர் வந்தா வராரு, வரலன்னா இருக்கிறாரு. விடுங்க. அதானே கட்டின பொண்டாட்டிக்கே புருஷக்கார மேல அக்கறை இல்ல. இவ போய் விளக்க மாத்த கொண்டு அவனை அடிச்சிருந்தா இன்னைக்கு உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு உனக்கு மேல மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காளே, இவளை என்னன்னு சொல்ற? என்ன வச்சு பண்ண சொல்றீங்க? என்ன பண்ண சொல்றீங்க? 2 பிள்ளைங்க இருக்குங்கிற அறிவு கொஞ்சம் கூட இல்லாம நான் பேசலங்கிற ஒரே காரணத்துக்காக எவ்வளோ ஒருத்தியை சேர்த்துக்கிட்டு அவளை கல்யாணம் கட்டிக்க போறேன். பச்சை பிள்ளைகிட்ட உனக்கு புது அம்மா இருக்கு, புது அம்மா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அழைகிறாரே இந்த மனுஷனை அவர் காலில் விழுந்து வாங்க அழைக்க சொல்றீங்களா? பொண்டாட்டி பிள்ளைன்னு அக்கறை இல்லாத ஒரு மனுஷங்கிட்ட போய் எத்தனை காலத்துக்கு போய் நிக்க முடியும்? இங்க பாருங்க, அதெல்லாம் உங்க காலம். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷங்கிறது. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. நாங்களும் எங்களோட சுயமரியாதையை விட்டு கொடுக்க தயாரா இல்லை. நாங்க எங்க கால்ல நிக்கிறோம். நாங்க புருஷன் விட்டுட்டு போயிட்டானேன்னு எவனையோ தேடி போறது இல்லைல்ல. ஆனா ஆம்பளைங்களுக்கு மட்டும் என்ன, பொண்டாட்டி விட்டுட்டு போனா உடனே மறு ஒருத்தியே சேர்த்துக்கணுமா? நல்லா தாண்டி பேசுறியே, நல்லா பேசுறியே. களி காலமா போச்சு. என்ன செய்ய சொல்ற? நாங்களாம் அப்படித்தான் இருந்தோம். புருஷன் கூத்தியா வீட்டுக்கு போனாலும் சரி, எவளையோ சேர்த்துக்கிட்டு உட்காந்தாலும் சரி, நாங்க போய் ஐயா ராசா வீட்டுக்கு வான்னு காலில் விழுந்து கூட்டிட்டு வரதா செஞ்சோம். ஆனா இப்போ உள்ளவளுவோ போனா போறான், அவன் எனக்கு தேவையில்லைங்கிறீளே. என்ன செய்ய சொல்ற? அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவ நிலையில இருந்து பார்க்கணும். உங்க காலமெல்லாம் இப்ப கிடையாது. அவன் தப்பு பண்ணா தண்டனைய அனுபவிச்சுதான் ஆகணும். பெத்த பிள்ளையா இருந்தாலும் தப்பு தப்பு தானே. பொண்டாட்டி பிள்ளையில விட்டுட்டு இன்னொருத்தைய சேர்த்துக்கிட்டு அலைவானா? என்ன பிள்ளையோ, நான் படாத பட வேண்டியதா இருக்கு. இந்த வயிற்றுல அவனை பெத்ததை நினைச்சு நான் வருத்தப்படுறேன். அழுதுகிட்டே இருப்பியா? என்னத்துக்கு போ அழுற? உனக்கிட்ட நான் எடுக்கம்ல. என்னைய விட்டுட்டு உன் மவனை தாடிட்டு இருப்பியா? ஆடலாம் அப்பா வாடும், எங்கேயும் போவாது. ஆமா வருவான் துப்பு கிட்ட பையன். இருக்க மாட்டியா? நீ தான் எல்லாரையும் தூண்டி விடுறதுன்னு நினைக்க. உன் வாயை வச்சுட்டு சும்மா இட. காலையிலே புலம்பிக்கிட்டே உட்காந்துருக்க. போய் கடப்பட்டி காப்பியை போட்டு எல்லாத்துக்கும் கூடு. ஆமல, அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்க. உன் அப்பனும் இப்படித்தான் பேசுவான், நீயும் இப்படியே பேசு. அப்போ வந்துட்டு நீ வரலன்னா இந்த வீட்டுல எம்புட்டு பிடிச்சனு தெரியுமா? இன்னும் நீ எங்கேயும் போவாத. இங்க பாரு, ஆச்சி அழுதுட்டே இருக்கு. வந்துட்டியா? அம்மா, என்ன மன்னிச்சிருமா. நான் தப்பு பண்ணிட்டேன். உன் மேல உள்ள கோவத்திலையும் இவன் மேல உள்ள கோவத்திலையும் தான் அந்த பிள்ளைகிட்ட பேசிட்டு இருந்தேன். மற்றபடி எதுவும் இல்லம்மா. இவனை வெறுப்பேத்துறதுக்காக தான் இப்படி பண்ணம்மா. எல்லாரும் சொல்லிதான் இப்படி பண்ணினேன். அப்பதான் இவன் என்னை ஏத்துக்குவான்னு சிவா சொன்னாமா. முள்ளாலதான் எடுக்கணும்னு சொன்னதுனாலதாம்மா இப்படி பண்ணினேன். நான் மனசார அந்த பிள்ளைகிட்ட பேசலம்மா. என் மனசு பூரா இவதான் இருக்காமா. என்னை புரிஞ்சுக்கோமா. நான் பண்ணது தப்புதாம்மா. உன் மனசு காயப்படுத்தி இருந்தா என்னை மன்னிச்சிருமா. நீ என்ன 4 வருஷமா ஏத்துக்கலங்கிற வெறுப்புதாம்மா. அம்மா, என்ன பாருமா, என்னை ஏத்துக்கோமா. நான் தப்பு பண்ணிட்டேம்மா. என்னை மன்னிச்சிருமா. இவளையும் உன்னையும் கேட்காம என் குழந்தைய தத்து கொடுக்கன்னு சொன்னது தப்புதாம்மா. என்னை மன்னிச்சிருமா. எனக்கு புரிஞ்சிருச்சுமா. இனிமே இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேம்மா. என்னை இதுக்கு மேலேயும் தண்டிக்காதம்மா. உன் வாயால நாட்டுக்கிட்டு நிக்க போறேன்னு சொன்ன உடனே என் மனசு என்ன பாடுபட்டுச்சு தெரியுமா? நீ என்னை எப்படியெல்லாம் வளர்த்த. நான் உன்னை இப்படி சொல்ல வச்சுட்டேனேன்னு மனசு வெறுத்து போச்சுமா. என்னை மன்னிச்சிருமா. இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேம்மா. என்னை ஏத்துக்கோமா. என்னை ஏத்துக்கிட்டேன்னு சொல்லுமா, பிளீஸ்மா. உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லல. நான் உன் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் அப்படி பண்ணினேன். எனக்கு என் மருமவ கஷ்டப்படுறத பார்க்க முடியல. நீ அவளை விட இன்னொருத்திய வசந்தவான்னு சொன்னதை அவளால ஏத்துக்க முடியல. அவகிட்ட மன்னிப்பு கேளு. எனக்கு உன் மேல என்ன கோபம்?
பெத்த பிள்ளைய விட உலகத்துல எதுவும் பெருசு கிடையாது. என் பிள்ளை எனக்கு வசதி தான். ஆனா என் மருமகளுக்காக நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். என் மருமகிட்ட மன்னிப்பு கேளு. நீ அவகிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும். அவ சந்தோஷமா இருந்தா இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும். மருமக இன்னொரு மக, அவளை கஷ்டப்படக்கூடாது. கஷ்டப்பட விட்டா இந்த வீடு நல்லா இருக்காது. நீ அவகிட்ட மன்னிப்பு கேளு. என்ன மன்னிச்சிருடி. நான் மனசார உனக்கு எந்த தப்பும் பண்ணல. என்னை ஏத்துக்கோ. என்னை இதுக்கு மேலேயும் தண்டிக்காத. நான் பாவம் பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிரு. நான் உன்னை கேட்காம என் குழந்தைய அவளுக்கு கொடுக்கன்னு சொன்னது தப்பு தான். என் வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்திருக்க கூடாது. அவ பாவம்னு நினைச்சேன். வேற எந்த தப்பையும் நான் பண்ணல. உன்னை வெறுப்பேத்துதான் அவளை இன்னொருத்தையும் இங்க கூட்டிட்டு வந்தேன். மற்றபடி என் மனசுல நீ தான் இருக்கிற. நீ எப்படியாவது என்னை ஏத்துக்கணும் தான் நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன். என்னை மன்னிச்சிரு. நித்யா, என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுடி. ஏடி இன்னும் அப்படி கல்லு மாதிரி நிக்கிற? அப்ப என்னை ஏத்துக்கவே மாட்டியா? சொல்லு நித்யா. அத்தை, இவரை உள்ள போக சொல்லுங்க. எனக்கு யார் மேலேயும் எந்த கோபமும் இல்லை. ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். இவங்கள மாதிரி என்னால டக்கு டக்குலாம் மனசை மாத்திக்க முடியாது. டேய், அழுகைய நீ பாட்டு. அவ தான் சொல்லாம சொல்லிட்டு போறால. உள்ள போனா என்ன அர்த்தம்? அவளுக்கு உன் மேல எந்த கோபமும் இல்லைன்னு அர்த்தம். கூடிய சீக்கிரம் அவ புரிஞ்சுக்குவா. நீ கொஞ்ச நாள் அமைதியா இரு. ஏமா, அவளுக்கு என் மேல கோவம் இல்லைன்னு சொன்னதே பெரிய விஷயம். அவ என்னைய கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்குவான்னு எனக்கு தெரியும். ஆனா நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்னை மன்னிச்சிருமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாம் நேரம்னு நினைச்சுக்க வேண்டிதான். கண்ணீரத்தோட நான் போய் உனக்காக சாப்பாடு செய்யறேன். கிழவி, உன் பாட்டுக்கு ஏதாவது ஏசுவியே. இன்னைக்கு என்ன எந்த சத்தமும் காட்டாம உட்கார்ந்து கிடக்க? என்னத்த ஏச சொல்ற? இப்படி நேரம் ஏசியாச்சு. ஏசி என்ன நடக்க போகுது? உன் புத்தியில எந்த விளக்க மாத்த கொண்டு அடிக்கேன்னு தெரியல. பண்ணதெல்லாம் தப்புன்னு திரும்பி வந்திருக்க. திரும்பி வந்தவனை குத்தி காட்ட முடியுமா? பிள்ளைகளோட சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தணும். அதை விட்டு போட்டு பழசையே பேசிக்கிட்டு இருந்தா சரியாகுமா? உன் பொண்டாட்டிக்கறி எல்லாத்தையும் மறந்து உன்னை ஏத்துக்குவா. அது வரைக்கும் பொறுமையா இரு. என்ன பண்ணி உன்னை நம்பி பள்ளிக்கூடத்துல போய் நான் கல்யாணம்னு சொல்லிட்டேன். இப்போ கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லணுமா? இல்ல, எனக்கு எதிரி வேற எங்கேயும் இல்ல, வீட்டுக்குள்ளதான் இருக்கான். நான் சும்மா உங்க அம்மாவை வெறுப்பேத்துறதுக்காக உன்னை சொன்னா ஊர் முழுக்க போய் சொல்லிடுறதா? நீ தானே புது அம்மான்னு சொன்ன. படகு அண்ணா அப்படிதான் சொல்லுமா? நீ சொன்னது தானே சொன்னா. சரி தானே, நீ தான் புது அம்மான்னு சொன்ன. நீ சொன்னதை நான் போய் சொன்னேன். இப்போ கல்யாணம் நடக்குமா நடக்காதா? என்ன நீ சொல்ற? அதெல்லாம் கல்யாணமும் நடக்காது, ஒண்ணும் நடக்காது. உங்க அம்மா தான் எனக்கு பொண்டாட்டி, போதுமா? இங்க வாயே, ஒரு சீக்ரெட் சொல்றேன். இங்க வாப்பா. என்னடா, என்ன சொல்லு. ஐயோ அப்பா, உங்க அம்மா எனக்கு பொண்டாட்டின்னு சொன்னியா? அட, அம்மா ஒளிஞ்சு கிடந்தே கேட்டு சிச்சிட்டு போகுதுப்பா. என்னடா சொல்ற? நிஜமாவா சொல்ற? யாராவது போய் சொல்லுவாங்களா? நிஜமா தான் சொல்றோம். போய் உன் பொண்டாட்டிட்ட பேசு போ. ஐயோ ஐயோ, என் செல்லுங்களா, தேங்க்யூடா. இப்ப வரேன். அட பாவி பேய, பொண்டாட்டின்னு சொன்னதும் ஓடுதான் பாரு. அவனு பொண்டாட்டி அவனு போடாது, உனக்கு பொறுக்காத. ஆமல, எனக்கு பொறுக்காது. வந்துட்டான் இவன்.